திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. KN நேரு வீடு மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு வார காலத்திற்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். அமைச்சர் KN நேருவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று காலை மின் அஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அந்த மின் அஞ்சலை பார்த்தபோது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அந்த வெடிகுண்டு சற்று நேரத்தில் வெடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அங்கு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒவ்வொரு அலுவலகம் அறைக்கும் சென்று அங்கு உள்ள பொருட்கள் மற்றும் அலுவலக அதிகாரிகள், உதவியாளர்கள் பொருட்கள் மற்றும் அங்கு உள்ள கோப்புகள் அனைத்திலும் மோப்பநாய் உதவி மற்றும் டிடெக்டர் வைத்து அங்கு வெடிகுண்டு இருக்கிறதா என அங்குலமாக 3 மாடிகளும் சோதனையை மேற்கொண்டனர். அதே நேரத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் வீடானது திருச்சி தில்லைநகர் பகுதியில் இருக்கிறது. அங்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து அங்கும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதே போல திருச்சி மாநகராட்சி அலுவலகத்திலும் சோதனையானது நடைபெற்றது. அங்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இன்று 3 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இன்று வெடிகுண்டு மிரட்டல் ஆனது வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இத்துடன் 3வது முறையாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.